மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நல்ல மனிதரை இந்த சமுதாயத்துல நாம ஏதோ ஒரு விதத்துல தடை செஞ்சிட்டோம்னா, ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு நல்லது நடக்கிறது கெடுத்துடுறோம் தான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தற்சமயத்துல சைலண்டா இருக்கிறது தொண்டர்கள் மத்தியில ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு நம்ம பார்க்கப்படலாம். ஒரு பக்கத்துல அமித்ஷா வீட்டுல இந்த ரகசிய மீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேசிய பொதுச் செயலாளர் ஆகிறாரா, இல்ல ஏதாவது ஒரு 4 மாநிலத்திற்கு பொறுப்பாளர் ஆகிறாரா, அதாவது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழகம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இங்க வந்துட்டு இருக்கு. பொதுவா ஒரு கட்சிக்கு இத தலைவரா நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தொண்டர்களுக்கு தலைவரா இருந்தது அண்ணாமலை அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு பெற்ற மனிதர் அண்ணாமலைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, அது நிரூபணம் ஆயிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 2017 காலகட்டத்துல எல்லாம் திமுக ஒரு வேணும்னே ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க. அதாவது பிஜேபி உள்ள வந்துட்டா, தமிழகத்திற்கு வந்துட்டான்னா ரொம்ப கஷ்டம். அதனால பிஜேபி உள்ள விடக்கூடாதுங்கிற மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி, கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லி கருப்பு பலூன் எல்லாம் விட்டதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் இதே தான் பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் இன்னைக்கு பார்க்கணும். இதை தாண்டி இன்னொரு விஷயம், இன்னைக்கு அண்ணாமலை பாஜக மாநில தலைவரா இருந்த காலகட்டத்துல உண்மையிலேயே மக்கள் மத்தியில நல்ல ஒரு செல்வாக்குன்னு பார்க்கப்படணும். ஏன்னா இன்னைக்கு கூட ஜூன் 4ஆம் தேதி ஏதோ ஒரு அவரோட பிறந்த நாள் வருதுன்னு சொல்லி கொங்கு மண்டலத்துல எல்லாம் கொண்டாடிட்டு வர்றாங்க. இப்ப பதவியில் இருந்தாலும் இல்ல தொண்டனா இருந்தாலும் கூட மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் கூட குறையலன்னு தான் பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. நிறைய கேள்வி இங்க நிறைய இருக்கு. இப்ப கேள்வியை யாரும் கேட்கறது இல்லைங்கிறது இன்னைக்கு பார்க்கப்படணும். ஏன்னா நேத்து வியாசர்பாடியில ஒரு 22 வீடு ஏதோ எரிஞ்சிட்டு இருந்தது. அப்போ அதே சென்னையில நம்ம முதல்வர் அவர்கள் ஆரவாரம் போட்டு மகளிர் எல்லாம் ஆட வச்சு கைத்தட்டி, பக்கத்துல சேகர் பாபு எல்லாம் கைத்தட்டி அந்த அளவுக்கு கும்மாளம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல நினைச்சு பாருங்க, ரோம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் புல்லாங்குழல் வாசிச்சா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரிதான் இந்த விஷயமும் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஒரு முதல்வர் அவர்கள் நினைச்சு பாருங்க, நம்மளோட முதல்வர்கள் ஒரு பக்கத்துல எரிஞ்சிட்டு இருக்க வீடு இந்த இடத்துல ஆடிட்டு இருக்கிறதுன்னு, இந்த தமிழகம் அதை வேடிக்கை பார்க்குதுன்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இதை தாண்டி இன்னைக்கு நேத்து நம்ம அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண்மணியோட அந்த ஞானசேகரன் வழக்கு வந்ததுக்கு நம்ம போன வீடியோல போட்டிருந்தோம். அதுவும் அவசர அவசரமா முடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இன்னைக்கு கேள்விகள் இன்னைக்கு இருக்கு. அதாவது தமிழகத்துல மட்டும் கஞ்சா இல்ல மது பழக்கம், இதனால நிறைய விஷயங்கள். நேத்து 2 நாளைக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு மாணவி, ஒரு 21 வயசு பையன் வீடு புகுந்து வெட்டிட்டு வர்றான், லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல எல்லாம் இன்னைக்கு தமிழகம் எங்க போகுதுன்ற மாதிரி. இன்னைக்கு கஞ்சானாலும் சரி, மது பழக்கம் அனைத்துமே இதுதான் மூல காரணம். ஆனா தமிழகத்துல இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விடுதலை இருக்கான்னு பார்த்தானா இல்லைன்னு தான் பார்க்கப்படணும். அப்போ இதை தாண்டி இன்னைக்கு எல்லா அரசியல்ல ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய, மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லது செய்யணும், மக்களா ஏதாவது ஒண்ணு மாற்றம் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்கன்னு தான் இந்த இடத்துல பார்க்கப்படணும். அப்போ இந்த இடத்துல நினைச்சு பாருங்க, இன்னைக்கு முதல்வர் அவர்கள் எல்லாம் நிறைய இன்னைக்கு கமல் எல்லாம் நேத்து ஒரு வீடியோ விட்டுருந்தோம் நம்ம. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு அதே அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே கமல் கிட்ட இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டுறாரு. சார், நீங்க திமுக குடும்ப ஆட்சி, இது நாட்டுக்கு கேடு, அதனால குழி தோண்டி புதைக்கணும் அந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் அவங்க கிட்ட சேர்ந்துட்டீங்கன்னு கேட்கும்போது விட்டம்பாரு ஒரு ஓட்டம் நினைச்சு பார்க்க முடியறது இல்ல. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் என்ன சொல்றது, நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறேன், நாட்டுக்கு நான் தேவை அப்படிங்கிறாரு. நாட்டுக்கு தேவையா இல்ல எம்பி சீட்டுக்கு தேவையான்னு மக்கள் இன்னைக்கு கழுவி ஊத்திட்டு இருக்காங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயம், மொழி அரசியல் ஆனாலும் சரி, நிறைய விஷயம் இன்னைக்கு தமிழகம் உண்மையிலேயே குட்டிச்சவர் ஆயிட்டு இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம நினைக்கலாம், இப்ப நம்ம ஒரு கேள்வி இங்க முன்வைக்கலாம். அதாவது அண்ணாமலை அவர்கள் வரமாட்டாரா,
இப்போ ஒரு கேள்வி பாருங்க, அதாவது தமிழகம் முழுக்க தொண்டர்கள் வந்து அண்ணாமலைக்குன்னு தனியா இருக்காங்க. அண்ணாமலை இல்லன்னா நாளைக்கு எந்த கூட்டணி வச்சாலும் என்ன ஆனாலும் இப்ப அப்போ அண்ணாமலையை வந்து கண்டிப்பா அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். அப்படி ஏற்றுக்கொண்டால் தானே ஓட்டு வரும். சப்போஸ் புறக்கணிச்சான்னா ஓட்டு வராதுன்ற மாதிரி இந்த இடத்துல பார்க்கப்படணும். அப்ப இந்த இடத்துல ஒரு கட்டமைப்பு டிஎம்கேனாலும் சரி, ஏதோ ஒரு எதிர்க்கட்சி இங்க ஏதோ அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு விரோத மாதிரி ஒரு கட்டமைக்கிறது வந்து இங்க இன்னைக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு தான் பார்க்கணும். இது வந்து ஏதோ ஒரு தேர்ட் பர்சன், அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பிடிக்காதவர்கள் வந்து ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு நம்ம பார்க்கப்படணும். தொண்டர்கள் இந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கும்போது அண்ணாமலை இப்போ ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இப்போ அண்ணாமலை வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி தானே கொண்டு வந்திருக்கு, இங்க உள்ள தலைமை தானே இங்க தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கு. அப்ப அவங்களுக்கு தெரியாதான்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. அப்போ தொண்டர்கள் இந்த அளவுக்கு இருக்கும்போது ஏன்னா தொண்டர்கள் ஏன் அண்ணாமலை கொண்டாடுறாங்கன்னா அப்படிப்பட்ட தலைவரை பிஜேபி தான் கொண்டு வந்திருக்கு. அப்ப அந்த தலைவரை வந்து பிஜேபி விடாதுன்னு தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தலைமையில ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு நிறைய ப்ரூவ் பண்ணது ஒரு 18% வாக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாருன்னா இன்னைக்கு அதை வந்து மறுக்கவே முடியாதுன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இதை தாண்டி இப்போ மதுரையில டங்ஷன் விவகாரம் நிறைய விஷயம் வந்தது. அதை வந்து உண்மையிலேயே அந்த விவசாயிகள் அந்த ஊர் மக்கள் எல்லாத்த கூட்டிட்டு போய் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் நிறைய அங்க நம்ம அந்த விவகாரத்தை ரத்து செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மும்மொழி கொள்கை எடுத்துக்காட்டா எடுத்துங்க. மொழி அரசியல் செய்யறது தான் இன்னைக்கு இது திமுகவோட இது. அதை சுக்கு நூறா ஆக்கிட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். இந்திய எதிர்ப்பு இப்ப யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் ஆனாலும் சரி, எல்லாமே தெளிவாகிறதுக்கு காரணம் என்னன்னா அண்ணாமலை தான் பார்க்கணும். கையெழுத்து இயக்கம், இதை தாண்டி ஞானசேகரன் அந்த பெண்மணிக்காக அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வழக்குக்கானாலும் தன்னைத்தானே சாட்டி அடிச்சு நிறைய விஷயம் இதெல்லாம யார் அந்த சாருங்கிறது கூட இவர் கையில தான் இருக்குன்னு நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா இவர் ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொல்லி இருந்தாரு, இந்த மாதிரி யார் அந்த சார் அந்த ஞானசேகர் யார்கிட்ட உரையாடினாரு அந்த ஆடியோ அங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது கூட இவர் சொல்லி இருந்தாரு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் வந்து இன்னைக்கு வந்து அவர் இல்லைங்கிறத நம்ம பார்க்கப்படணுமே ஒழிய உண்மையிலேயே இதை வந்து கூட்டணி கட்சி ஆனாலும் யாரானாலும் அண்ணாமலை விட மாட்டாங்கன்னு பார்க்கப்படணும். யார் வந்தாலும் சரி, இதை வந்து நம்ம ஒரு நடுநிலையா சொல்ற விஷயம் என்னன்னா அண்ணாமலைக்கு நிகரானவங்க தற்போதைக்கு யாரும் இல்லைன்னு தான் பார்க்கப்படணும். அப்போ நல்ல ஒரு மனிதரை வந்து இப்ப வந்து கட்சி ஆனாலும் சரி, இல்லை இந்த தமிழக மக்கள் ஆனாலும் சரி புறக்கணிச்சுட்டான்னா நான் சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிறது வந்து நம்ம கெடுக்கிறோம் தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஒரு ஆக்கப்பூர்வம் இன்னைக்கு பாரு கமல் எல்லாம் வந்துட்டு அரசியல் பண்ற, விஜய் எல்லாம் வந்துட்டு அரசியல் பண்றாங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு மக்களை சந்திக்கிறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. இன்னைக்கு ட்ரெண்டே மாறிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து திமுகங்கிற ஒரு கட்சியை வந்து அகற்றணும்னா கண்டிப்பா வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் வேணும். அப்படி இல்லைன்னா திமுக வந்து பாருங்க, திமுகவில் சட்ட ஒழுங்கு இல்லை, ஆட்சிக்கு வந்தா நாங்க அதை செய்யறோம் இது செய்யறோம்னு சொல்லி எவ்வளவு ஒரு அறிக்கை தேர்தல் அறிக்கையில எடுத்துட்டு வந்தால் கூட எதுவுமே நிறைவேற்றுறது இல்லைங்கிறது நம்ம பார்க்கப்படணும். 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. நிறைய விஷயம் இதுக்கப்புறம் அதை பண்ற இது பண்றேன்னு அடுத்த வருஷம் வந்து விஜய் சொல்றாரு காசு அள்ளி கொட்டுவாங்க ஆட்சி வர்றதுக்காக அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்றாரு. இருந்தாலும் கூட மக்கள் இனிமேல் கூட விழிப்படையலைன்னா அதே மாதிரி அண்ணாமலை போன்ற நல்ல தலைவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழகம் வந்து குட்டிச்சாறு ஆகிறது உறுதி. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.